இது சத்தியம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போஸ்தலர் 2:47 பிற்பகுதி. ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். கர்த்தர் சேர்த்து கொண்டு வந்தாரா அப்படின்னா, சபை அப்படின்னா பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்று அர்த்தம். அதாவது தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று அர்த்தம். பரலோக ராஜ்யத்திற்கென்று பிரித்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனுடைய பிள்ளைகளாகும்படி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று அர்த்தமாம். சர்ச் இஸ் நாட் எ பில்டிங், பட் ரியல் சர்ச் இஸ் இன் யுவர் பாடி. இட் மீன்ஸ் யூ அண்ட் மீ. அதாவது மாம்சத்தில் வந்த தேவனை, பிதாவின் நாமத்தில் வெளிப்பட்ட இயேசுவை விசுவாசித்து ஆண்டவராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொண்ட சரீரமான நீங்களும் நானும் தான் சபை. கிறிஸ்துவின் உபதேசத்தினால் பரிசுத்தமாக்கப்பட்டு அவரை ஆவியாக உள்ளத்தில் பெற்றுக்கொண்டு பரலோக ராஜ்யத்திற்கென்று கனி கொடுக்கிற சரீரமே திருச்சபை. இவர்களே ரட்சிக்கப்படுகிறவர்கள். அதனால்தான் அப்போஸ்தலர் 2:47 இவ்வாறு சொல்கிறது, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அதாவது கர்த்தர் சேர்த்து கொண்டு வந்தாராம். அதாவது தன் சரீரமான ஆலயத்திலே ஒரு அங்கமாக சேர்த்து கொண்டு வந்தார் என்று பொருள். அதனால தான் இயேசப்பா கடைசி உயிர்த்தெழுந்து பரமேறி போகிறதுக்கு முன்னாடி அந்த 40 நாள் தன் சீசர்களை பார்த்து சொன்ன ஒரே வேலை, சகல ஜாதியின் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால் ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். ஏன்னா இப்படி சீசராக்கி அவர் சொன்ன வசனத்தில் முடிவு பரிந்தும் கை கொண்டாதான் ரட்சிக்கப்படவே முடியுமா. இப்படி நீங்களும் நானும் சபை என்றால், தேவன் நமக்குள்ளே பரிசுத்த ஆவியாக வாசமாயிருக்கிறார் என்றால், ஆலயம் எதற்கு, தசமபாகம் எதற்கு? சிந்தித்து பாருங்கள்.